குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு ஆரி டிசைனோட டீட்டெயில்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஆன்லைனில் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருக்கேன். கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்டுன்ற ஒரு சேனலில் தான் நான் ஆன்லைன் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பேசிக் லெவலில் 2 ப்ளவுசஸ் போடணும். ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ளவுஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ப்ளவுஸில் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலான்ட்டு. இது வந்து என்ன தீம்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சோட தீமா. ஸோ நீங்கள் மார்க்கிங்லாம் முடித்ததுக்கப்புறமா உங்கள் நெக்கில் வந்து 3 லைன் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி லைன் கொடுக்கணும். ஸோ அதை தான் நான் 3 லைன் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய ஒரு சாரியோட தான் நான் எடுத்திருக்கேன், சாரிக்கு மேட்சிங்காக. இது வந்து நார்மல் சில்க் காட்டன் ப்ளவுஸ். அந்த சாரியில் பார்த்திங்கன்னா இங்க் ப்ளூ கலரில் வந்து பார்டர் இருக்கும். ஸோ நான் அதை தான் வந்து இங்கே சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், அதுக்கு சூட் ஆகிற மாதிரி. 3 லைன் ஜரி த்ரெட் முடித்ததுக்கப்புறமா ஒரு சில்க் த்ரெட் லைன் கொடுக்குறேன். சில்க் த்ரெட்டோட லைன் முடித்ததுக்கப்புறமா நான் சுகர் பீட்ஸில் ஒரு லைன் கொடுக்குறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் லோடிங்காக தனியாக ஒரு நீடில் இருக்குது. நார்மல் நம்ம த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுற நீடில் தனியாக இருக்குது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜர்தோசியோடது. எனக்கு வந்து பீட்ஸ் நீடலை விட ஜர்தோசியில் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஒரு சீட் பீட்ஸோட லோட் முடிச்சதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்டோன் செயினோடது கொடுக்குறேன். இங்கே வந்து நான் என்ன கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன்னா கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். இதில் நமக்கு கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒயிட்டு, க்ரீன், ரெட்டு எல்லாமே இருக்குது கலர்ஸு. நான் வந்து இதில் வந்து கோல்டன் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய இதுக்கு யூஸ் பண்ண போகிற குந்தன் ஸ்டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் மாதிரி எடுத்திருப்பேன். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி பண்ணோம்னா நல்லாயிருக்கும் பார்க்க ஃபினிஷிங் ஒர்க்கு. அதுக்காக தான் நார்மல் நம்ம ஸ்டிச் பண்ணுற த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து த்ரெட் எப்படி எடுத்துருக்குன்னா நமக்கு கீழே என்ன கிளாத் இருக்கோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க. இப்போ டிசைனுக்காக நான் வந்து அளவு மார்க் பண்ணுறது தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் என்ன பண்ணினா நம்மளோட டேப் வச்சு சுற்றி அளவு மார்க் பண்ணிக்கிட்டேன். இது கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு சுற்றி பீட் ஒர்க் கொடுக்க போகிறேன். அதனால என்ன கேப் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு இன்ச் கேப் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் போட்டிருக்கேன். இதுக்கு தான் வந்து நம்ம க்ளூ போட்டு குந்தன் ஸ்டோனை வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். கரெக்டாக மார்க் பண்ணி கரெக்டாக நம்ம ஸ்டிக் பண்ணால் தான் ஓவராலாக நம்ம பார்க்குறப்ப டிசைன் அழகாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி அந்த திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் தான் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் தான் நான் சொன்ன மாதிரி. நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணலாம், ஃபெவிக்ரிலோடது. இல்லைனா இந்த இது B7000 இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக ஒட்டிக்கும் கூட. பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்ச நேரம் விட்ட உடனே எல்லாம் நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சுற்றி வந்து பீட் ஒர்க் கொடுக்குறேன். 2 பீட்ஸ்க்கும் ஒரு நாட் கொடுங்க. அப்போ டிசைன் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சுற்றி பீட் ஒர்க் கொடுத்துட்டு ஒரு சேஞ்ச்க்காக அதே டார்க் ப்ளூவோடது கட் பீட்ஸ் இருக்குது. அந்த கட் பீடை கொடுத்து ஒரு சுகர் பீடை கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து சொன்னது வந்து இங்க் ப்ளூ கலர் சாரியில் இருக்கிறதுனால நான் அங்கே இந்த கலர்ஸை வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நல்லாயிருக்கும், டிசைன் கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் நல்லா போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ இந்த வாட்டர் ஃபில்லிங் தீம் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அதை நான் இங்கே தான் வந்து இந்த கேப்பை தான் நான் இப்போ டேப்பில் மார்க் பண்ணது. ஸோ இந்த கேப் சுற்றி கீழே வந்து நான் வாட்டர் ஃபில்லிங்கோட ஸ்டிச்சை வந்து அதே கான்ட்ராஸ்டிங் டார்க் ப்ளூ இங்க் ப்ளூவோட சில்க் காட்டன் த்ரெட்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்க்குறப்ப அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்.
இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை நம்ம முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு இடையில் வந்து கேப் வந்து கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா சுகர் பீட்ஸ் ஒரு 8 பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 mm பீட், லாஸ்ட்டாக ஒரு சுகர் பீட் கொடுத்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுற்றி எல்லா குந்தன் ஸ்டோனுக்கு இடையிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி கொடுத்து தூண் மாதிரி போட்டு வந்தோம்னா நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறப்ப நல்லாயிருக்கும், டிசைன் கிராண்டாக இருக்கும். பேக் நெக் முடிஞ்சது. இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரைட் சைட் ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ் டிசைன் மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ அதுவும் நான் இதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதே டிசைன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பின்னாடி பேக் நெக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற நெக்கோட கர்வும் இப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டுக்கு வந்து நம்ம டிசைன் போடுறப்ப கிளாத் வந்து ஓரமாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரேமில் போடுறப்ப நம்மளால் போட முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணாத வேறு ஒரு துணியை எடுத்து கையிலையோ இல்லை மெஷின்லேயோ தைச்சிருங்க. இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். நமக்கு ஹேண்டில் வந்து ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். பாருங்கள், நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து என்னோடய ஹேண்டோட ஒர்க்கை அதே சேம் பேட்டர்னை நான் இங்கே ஹேண்டுக்கும் கொடுக்க போகிறேன். இது வந்து ஒரு கையோடது முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா என்னோடது எல்லாமே டிசைன் வந்து நான் ஒரே பேட்டர்னை தான் நான் எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்பேன். இப்போ ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். பாருங்கள், 2 கையோடதும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இந்த வீடியோ எதுக்குன்னா, என்ன மாதிரி ஒரு பிகினராக இருந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களாலேயும் முடியும் அப்படின்றதுக்காக தான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.